கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. சுத்தமாக வந்து வீசே வந்து போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும். நான் எந்த உண்மையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபிராமியை வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கார்த்தி மாட்டுக்கு பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து எதுவும் பண்ண முடியல. அவங்க மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. டேய் இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்குறாங்க. இருப்பினும் நிறைய பேர் வரதுனால நம்மளை மாட்டி விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மரத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு டேய் மேடமுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, மேடம் அவங்க மட்டும் அசந்து தூங்குறாங்க. என்னடா காரியத்தையும் வந்து சொதப்பி வச்சுருக்கீங்க, ஒரு காரியத்தை கூட உருப்படியாக செய்ய முடியாதா? மேடம் நாங்கள் எல்லாத்தையும் கவனமாக தான் இருப்போம், அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிரே பார்க்கல. சரி யாரும் வந்தாங்களா? தெரியல மேடம், யாரும் வரல. கூட்டத்தில் எல்லாரும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் மட்டும் போய் நீ தான் அவங்களோட பையங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி அபிராமி அம்மாவை கூட்டிகிட்டு வா, மற்றபடி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு சந்திரகலா வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வரத்துக்கு முன்னாடியே அச்சச்சோ அம்மாங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி நம்ம அம்மாவை பற்றி விசாரிப்போம்னு சொல்லிட்டு இங்கே யாரும் ஒருத்தவங்க ஓடி வந்தாங்களா? தெரியல தம்பி, யாரோ ஒருத்தவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ தான் கூட்டிகிட்டு போனாங்க பையன் சொல்லிட்டு. என்னது பையன் சொல்லிட்டா, ஒருவேளை சந்திராவோட ஆளுங்களாக இருப்பாங்களோன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆமாங்க இவங்க தான். அச்சச்சோ இவங்க எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் என்னாச்சு? அவங்களுக்கு பையனே நான் தாங்க, அதனால தான் கேட்குறேன், அதனால தான் சந்தேகமாச்சு. இப்படி வந்து போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு கார் தடையை வந்து தெரியுது. சேத்துல இறங்கி போனதுனால அப்படியே வந்து கார்த்தி வந்து வேக வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து டிஷம் பண்ணிட்டு அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு அப்படியே ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து வச்சு பார்க்குறாங்க. உடனே மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க. தம்பி கார்த்தி, யார்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேணாம், ஆனால் அதுக்குன்னு ஒன்று நான் சும்மா இருக்க சொல்லலை. சந்திரகலா சிவனாண்டிக்கு நீ அமைதியாக இருந்ததெல்லாம் போதும், ராஜாவாக இருந்து யோசிச்சதெல்லாம் போதும். உன் கட்டை இப்போ நானே வந்து அவுத்து விட்றேன். நீ இப்போ கார்த்தியா போ, ராஜா சேதுபதியோட பேரனா போ. அவங்கள இத்தனை நாளாக வந்து நீ நல்லபடியாக வந்து பார்த்துக்கலப்பா, அதனால தான் உன் ஸ்டைலில் வந்து பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் இப்பயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பியும் ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கடா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும் மயில் வாகனமும் வந்தாங்க. நீ எதுவும் சொல்ல வேணாம், ஃபோனை வீடா முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது முதல்ல அந்த இருக்கிற ஆளுங்களை எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து சந்திரகலா முன்னாடி போய் நிற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து மயில் வாகனத்துக்கு மட்டும் ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம ரேவதி உடனே பேசுகிறாங்க. இப்போதைக்கு நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டியே, ஏன் என்னாச்சு? இப்போதைக்கு அபிராமி அம்மா எங்கே தெரியுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட மட்டும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க வந்து பட்டமாயிடுறாங்க. அச்சச்சோ என்ன சொல்கிறீங்க, நான் வரட்டுமா? இல்லை இல்லை நீ வர வேணாம், இல்லை இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம ரேவதி. நான் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க. நம்ம ரேவதி மாட்டுக்கும் ஒரு பக்கம் கார்த்தி வந்து வேக வேகமாக சந்திரகலா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. நான் ராஜா சேதுபதியோட பேரனா நடந்துக்கல. கார்த்தினா யார் தெரியுமா? கார்த்தி முன்னாடி யாருமே நிற்க முடியாது, ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதோ ஒருத்தவங்க வீடியோ ஆதாரமாக எடுக்க சொல்கிறாங்க. அந்த ஃபோனை பிடிங்கி உடச்சி தூக்கி எறிகிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து போயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க. நானும் வந்து போனா போகட்டும், நம்ம சின்ன அத்தையாச்சே, இவர் என்னோட சின்ன மாமாவாச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை? அதுவும் என்ன பேருங்கிற விஷயத்தில் காட்டி கொடுக்கணும்னு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கீங்களே. நான் எல்லா விஷயத்துலையும் அமைதியாக இருந்தேன், சரி குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம்னு நினச்சது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை டிஷும் பண்ணுறாங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், எங்கள் அம்மா நல்லபடியாக வரட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் எனக்கு இன்னொரு முகம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கார்த்தி வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே வந்து பக்கத்தில் எல்லாத்தையும் வந்து பூத்தொட்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் டப்பு டப்புங்கிற மாதிரி பண்ணுறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை எனக்கு ஆரம்பத்திலேயே செய்ய தெரியாதா? இல்லை சிவனாண்டி உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமா? முத்துவேல் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமா? சந்திரகலா நான் உன்னை சேர்க்கவே இல்லை, நான் எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு
நீங்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு வந்து யோசிக்கிற அளவெல்லாம் இல்லவே இல்லைடா. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் பேசட்டுன்னு சொன்னோன்னே மயில் வாகனத்துக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, நீங்கள் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. என்னடா அது, கார்த்திக்கிட்ட முதல்ல ஃபோன் அடித்து சொல்லுன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு என்ன திடீர்னு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து எடுக்கிறாங்க. தம்பி கார்த்தி, எங்கப்பா இருக்க? இப்போ இவங்க வந்து கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உடனே வந்து வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரேவதி வந்துடுறாங்க. என்ன ஆச்சு? ஏன் அத்தைங்கிற விஷயம்லாம் முன்கூட்டியே தான் நமக்கு ரேவதிக்கு தான் தெரியும். ஆனால் இவங்க அபிராமிங்கிற விஷயம் வந்து தெரியாது, அதுவும் பணக்கார அபிராமிங்கிற விஷயம் தெரியாதுல்ல. என்ன ஆச்சு ரேவதி இது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அபிராமிக்கு பக்கத்தில் போயிட்டு நம்ம ரேவதி அபிராமியை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி வேக வேகமாக வந்து ஓடி வராங்க. அச்சச்சோ நம்ம தேவையில்லாமல் வந்து வந்துட்டோமோ அப்படின்னு சொல்கிறப்ப கார் ஒரு இடத்துல மக்கர் பண்ணுது. உடனே மயில் வாகனத்துக்கு ஃபோன் அடித்து பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் வந்து சரியாக போக மாட்டேங்குது. வேக வேகமாக காரை சரி பண்ணிவிட்டு மாஸ்டராக வந்து நிற்கிறாங்க. ரேவதி உள்ளே இருக்காப்பா. என்ன சொல்கிறீங்க? ரேவதிக்கு எதுக்காக சொன்னீங்க? நீ வரத்துக்கு தாமதமாயிடுச்சு, ரேவதிக்கிட்ட எதுக்கும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா நீ ஆல்ரெடி தான் அபிராமியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்கல, அதனால் சொன்னது எவ்வளோ வசதியாக போச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் கவலைப்படாத, நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆனால் அப்படியே வந்து போயிடாது, எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் கார்த்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்கள சும்மா விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை, கார்த்தினா யாருன்னு 2 காட்டிட்டு தான் வந்திருக்கேன், அதெல்லாம் போதாது, நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் சுமூகமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏங்க அவன் நம்ம முன்னாடியே எப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டான், விடியாதாரம் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஃபோனையும் வந்து டப்புன்னு தூக்கி போட்டு உடச்சி போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கார்த்தியை இது மாதிரி சாமுண்டேஸ்வரி முன்னாடி கோவப்பட வச்சுட்டாலே போதும், நிச்சயம் அவனே எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவான். இவ்வளோ பெரிய கோவக்காரன் கார்த்தின்னு நமக்கு தெரியாமல் போச்சு. அதுக்கு தாங்க இப்படியெல்லாம் நான் அதிரடியாக வந்து திட்டம் போட்டேன். கடைசியில் அவன் இப்படி பண்ணுவான்னு நான் யூகிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு.